ஹாய் வணக்கம் சார். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கடையில் இருக்கிற நிறைய வெரைட்டிஸான எக்ஸோட்டிக் ஃப்ரூட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ புதுசாக எல்லாமே ஃபுல்லோடு வந்தது. இது பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து மிராக்கல் ஃப்ரூட்டு. அதாவது பழம் வந்து ரெட்டிஸாக சின்னதாக இருக்கும். ஸோ தோல் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது சின்னதாக உள்ளே வந்து சாக்லேட் மாதிரி லைட்டாக, அதாவது வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி லைட்டாக மேலே வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம சப்பிட்டு அந்த கொட்டையை துப்பிட வேண்டியது தான். ஸோ அந்த பழத்தை சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இனிப்பாகவே இருக்கும். ஸோ எந்த கசப்பானது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு இனிப்பாக தான் தெரியும். காரமாக சாப்பிட்டாலுமே இனிப்பாக தான் தெரியும். புளிப்பு சாப்பிட்டாலுமே இனிப்பு சுவை அப்படியே ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெல்வெட் ஆப்பிள். இது பார்த்திங்கன்னா நம்ம சப்போட்டா பழத்தில் மேலே எப்படி இருக்கோ உள்ளே எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் இருக்கும். மேலே தோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெல்வெட் லீஃப் துணி மாதிரி இருக்கும். ஸோ அது வெல்வெட் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்லேயுமே எல்லா ஊர்லேயுமே வரக்கூடிய ஒரு வெரைட்டிஸ்னால் இது வெல்வெட் ஆப்பிள் தான். ஸோ இது மாடி தோட்டத்தில் வரும்னு நிறைய பேர் கேட்பீங்க. மாடி தோட்டத்தில் கொஞ்சம் வளர்க்குறது கொஞ்சம் பெரிய ட்ரம்பிள் போட்டு வளர்த்தா வரும். பட் தரையில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸில் காய் வைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரம்புட்டான். ரம்புட்டான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழல் பங்கான பிளேஸில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு பழம் வரும். வெயில் பிளேஸில் வைக்கும்போது அந்த லீஃப் எல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு தென்னந்தோப்பில் நிழல் இருக்கிற பிளேஸில் வச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது வந்து மங்குஸ்டின். மங்குஸ்டின் வந்து பழங்களின் ராணின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில கிளைமேட்டில் வர்றதில் கொஞ்சம் கூலிங்கான பிளேஸாக இருந்துச்சுன்னா மங்குஸ்டின் சூப்பராக வரும். அடுத்ததாக பார்க்குறது துரியன். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மைக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு மெடிசன்லேயே வரும். இதுவுமே பார்த்திங்கன்னா லீஃப் மேலே க்ரீன்லேயே அடியில் வந்து கோல்டு கலரில் இருக்கும். அதாவது மில்க் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அபியூ ஃப்ரூட்டு. இது வந்து ஒரு மாங்காய் பழம் மாதிரி தான். மாங்காய் பழம் சீசனில் தான் அந்த பூவும் எடுக்கும். மாங்காய் பழம் மாதிரி இல்லை பெரிய பெரிய பழமாக எல்லோ கலரில் வரும். அபியூ ஃப்ரூட்டுன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரூட்டு. ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. பெஸ்ட்டான பிளான்ட்டு தான். எல்லாமே கவரில் சூப்பராக இருக்கிறதுல ஒரு 108ல் அருமையாக இருக்குது. ஃப்ரூட் யூசேஜ் இது எல்லாமே ஸ்டாக்கு காலி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் தான் வந்து அபியூ ஃப்ரூட்டும் மாங்காய் பழம் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கில் உங்களுக்கு நெட்மக்லேயே வந்து கிராஃப்டிங், அதாவது ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ இது வந்து கிராஃப்டடுன்னு போது உங்களுக்கு தென்னந்தோப்பில் வச்சுக்கலாம். ஸோ இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்கம் நல்ல வெரைட்டிஸு 100 வருஷத்துக்கு மேலே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரூட்டு. அது பார்த்திங்கன்னா முட்டையோட மஞ்சக்கரு எப்படி இருக்குதோ ஸோ அதே போல் இருக்கும். இது வந்து எக் ஃப்ரூட் கிராஃப்டிங் கிடையாது, சீடு தான். ஸோ இது 3 இயர்ஸில் உங்களுக்கு பழம் வைக்கும். எல்லா கிளைமேட்லேயும் எல்லா ஊர்லேயுமே வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டுன்னா அது வந்து மில்க் ஃப்ரூட்டும் ஒரு வகையானது தான். ஸோ இது எல்லா இடத்துலையுமே வைக்கலாம். இதுவும் நம்மக்கிட்ட ஹெல்த்தியான பிளான்ட் நிறையவே இருக்குது. பாருங்கள், செடியோட ஹைட்டெல்லாம் வச்சுட்டு பார்த்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே சூப்பராக இருக்கும். கிராஃப்டிங் கிடையாது, சீடிங் பிளான்ட் தான். 3 இயர்ஸில் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்துடும். இது பார்த்தீங்கன்னாக்கில் பன்னீர் சாம்பான்னு சொல்லுவாங்க. அதாவது பன்னீர் கோவா. வாட்டர் ஆப்பிள் பழம் மாதிரியே கொஞ்சம் எல்லோ கலரில் வரும். ஸோ சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் பழம் டேஸ்ட் எப்படி இருக்குதோ ஸோ அந்த மாதிரி தான் வரும். இது வந்து சீடிங் தான். இது வந்து ஒரு 1 இயர்லேயே உங்களுக்கு ஃப்ரூட்டிங் வந்துடும். ஆல்ரெடி 21 சைஸ் கவர்லலாம் ஃப்ரூட்டே கொடுத்தோம். இந்த சப்போட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா சப்போட்டா வாழைப்பழம் மாதிரி லென்த்தாக வரும். பழம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 feet ஹைட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய பிளான்ட் இருக்குது. எல்லாமே கிராஃப்டட் தான். ஸோ இதை நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். நார்மல் சப்போட்டா மாதிரி மாடி தோட்டத்தில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். பனானா மாதிரி லென்த்தாக ஒரு பழம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு வெரைட்டிஸில் வந்து பனானா சப்போட்டாவும் இருக்குது. நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. வேணுன்றவங்க அதை ஃபாலோ பண்ணிக்காங்க. இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பழமும் கூட. நார்மல் சப்போட்டா மாதிரி தான், பட் கொஞ்சம் வால் ஷேப்பில் இருக்கும், வாழைப்பழம் மாதிரி. இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காயிலே வந்து ரெட் நெல்லி. நம்ம எப்படி க்ரீன் நெல்லி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பெரிய பெரிய சைஸ்லேயே வரும் ரெட் நெல்லி தான். இதுவும் பற்றி இப்போ எல்லாமே இந்த பூ சீசனில் தான் வரும். பூ எடுக்கிற சீசன் தான் இப்போ மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் கொட்டிட்டு புது துளிர் வந்து இலைக்கு அடியில் வந்து பூ வரும். நிறைய பேர் கீரை நெல்லி பார்த்துருப்பீங்க. அந்த எப்படி செடியில் அடியில் இலை கீழே வருத காய் அதே போல் தான் நெல்லி ஃபேமிலி எல்லாமே அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் சப்போட்டா. நம்ம நார்மல் சப்போட்டா மாதிரியே உள்ளே கட் பண்ணினா ஃபுல் ரெட்டாக இருக்கும். பழம்லாம் பெரிய பெரிய பழமாக இருக்கும் ரெட் சப்போட்டா. அதுவுமே நிறைய பிளான்ட் இருந்துச்சு. இப்போ ஸ்டாக் இல்லை. இன்னும் ஒரு 15 பீஸ் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. வேணுன்றவங்க விரைவில் புக் பண்ணிக்காங்க. இந்த இருக்கிற 2 நம்பர்லையுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கிடைக்கும். MSSல அனுப்பிவிட்ருவோம். ஸோ ரெட் சப்போட்டாமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது 10 பீஸ் தான் நமக்கு ஸ்டாக் இருக்குது. எல்லாமே ஸ்டாக் காலி ஆகிடுச்சு. திருப்பி உங்களோடு வரணும். வேணுன்றவங்க இப்போ ரெட் சப்போட்டாக்குன்னு பக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கில் ஸ்ட்ராபெரி கொய்யாவே வந்து காய் வந்து பச்சை கலரில் வரும். பழம் வளர்க்கும் போது ரெட்டிஸாக வரும். ஃபுல்லாக குட்டிஸாக உள்ளுக்கு நல்லா மீடியம் சைஸில் இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். விதை மட்டும்தான் ஒரு 4-5 விதை கொஞ்சம் பெரிய விதையாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான். செம்ம டேஸ்ட்டான ஒரு பழம்னா ஸ்ட்ராபெரி கொய்யாவிலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லீஃப் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு கொய்யா லீஃப் மாதிரி இருக்காது. அந்த ஸ்டெம்மு வேணால் உங்களுக்கு கொய்யா மரம் மாதிரி இருக்கும். லீஃப் வந்து உங்களுக்கு கொய்யா லீஃப் மாதிரி இருக்காது. நல்ல திக்னஸாக இருக்கும். ஒடிச்சா டப்புன்னு உடையும். அந்த மாதிரி ஒரு ஹெவியான லீஃப் தான் அது. இது பார்த்திங்கன்னா சுரினம் செர்ரி பார்த்திங்கன்னா செர்ரினாலே லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ சுரினம் செர்ரின்றது அது மாதிரி நெல்லிக்காய் பெரிய பெரிய பழம் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த 5 கிலோ கவர்லேயே பூ எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது.
இது நட்டிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக உடனே உங்களுக்கு பழம் சாப்பிட்ற ஸ்டேஜ். நிறைய பேர் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் பெரிய பிளான்ட்டாக வேணும் நீங்கள், லோ ப்ராப்ளம். நம்ம 5 kgலேயே உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் சுடனியம் செர்ரி அவைலபிளாக தான் இருக்குது. நிறைய பீஸ் இருக்குது. இப்போல்லாம் கொஞ்சம் லீஃப் கம்மியாக தான் இருக்கும். பட் வச்ச உடனே உங்களுக்கு இந்த புது லீஃப் வந்து பூவில் இருக்கிற பூ எல்லாமே அப்படியே உங்களுக்கு பிஞ்சை நின்று பழம் சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. நிறைய பிளான்ட்டும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆலிவ் பிளான்ட்டு. ஆலிவில் நம்ம ஊரில் வருமானு கேட்கலிங்க. நம்ம ஆம்பூர்லேயே நாங்கள் ஒரு ஃபார்முக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 5 feet ஹைட்டில் நல்ல புஷ் டைப்பில் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பழம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆம்பூர்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். பெஸ்ட்டாக வந்திருக்கு. அது எந்த ஓப்பன் வெயிலே வைக்கலாம். நம்ம ஆலிவ் ஆயில் வந்து தெரியும் உங்களுக்கு லிட்டர் என்ன ரேட்டுன்ட்டு. ஸோ அந்த ஆலிவ் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக நம்ம வீட்லேயே வச்சு வளர்த்துக்கலாம். மாடி தோட்டத்தில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு 5 feet வரும்போது உங்களுக்கு காயில் ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெடிஸ் தான் ஆலிவ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் சாண்டல்னு ஒரு ஃப்ரூட். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மங்குஸ்டின் பழம் எப்படி உள்ளே கட் பண்ணால் உங்களுக்கு இதோ அதே போல் தான் இதுலேயுமே உங்களுக்கு 5 பார்ட் வரும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வெளியே பார்க்கும்போது அத்திப்பழம் மாதிரி தெரியும். கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மங்குஸ்டின் மாதிரி இருக்கும் பழம் கட் பண்ணும்போது. இப்போ ஸ்வீட் சாண்டல் இதுவுமே நமக்கு எல்லாமே கிராஃப்டிங்கு பூ ஸ்டேஜில் ஃப்ளவர் ஸ்டேஜ்லேயே இருக்குது. அது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது. ஸோ இதுவுமே பெஸ்ட்டான பிளான்ட்டும் இருக்குது நம்மக்கிட்ட. எல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள், அது பார்க்கும்போது உங்களுக்கு அத்திப்பழம் சேஃப் தான் இருக்கும். பார்க்கும்போது கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மங்குஸ்டின் மாதிரி இருக்கும். பட் பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மில்க் ஃப்ரூட்லேயே கிராஃப்டிங் இது. ஸோ இதுவும் வச்சுன்னா நம்ம மாடி தோட்டத்தில் கூட வச்சு வளர்க்கலாம். கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க மாடி தோட்டத்தில் ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் வச்சு வளர்த்ததுனாலே உங்களுக்கு கிராஃப்டட் பிளான்ட்ன்றதுனால குயிக்காகவே பழம் வந்துடும். மில்க் ஃப்ரூட் வந்து செம்ம டேஸ்ட்டு. ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். மேலே லீஃப் க்ரீனாக இருந்தாலுமே இலையோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலரில் இருக்கும். ஏதோ லீஃப் எல்லாம் வந்து காஞ்சி போன ட்ரையான மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த சேஃப் கிடையாது. அந்த மாதிரி இல்லை, அது லீஃபே அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்க்கும்போது இப்போ லொங்கன் பார்க்குறோம்.